வார்த்தைகளால் பிறர் மனதை கொல்லாதீர்கள். வார்த்தைகள் போல ஊக்கப்படுத்தி மகிழ்விக்கக்கூடிய ஆயுதம் வேறு ஒன்றும் இல்லை. ஒருவரை வாழ்த்தும் போதும் பாராட்டும் போதும் மனது எப்படி உற்சாகமாக மகிழ்கின்றதோ அதே போலதான் திட்டும் போதும் கடும் சொல் பேசும் போதும் வருத்தப்படும். அந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு எல்லாவற்றையும் பொறுத்து கொள்ள நாம் சித்தரும் அல்ல, பித்தரும் அல்ல, காக்கும் கடவுளும் அல்ல. ஒரு உயிரை உடலால் கொன்றால் மட்டும் அது கொலை அல்ல, மனதை கொன்றாலும் கொலைதான். கடவுள் மனிதனுக்கு சொன்னது பகவத்கீதை, மனிதன் கடவுளுக்கு சொன்னது திருவாசகம், மனிதன் மனிதனுக்கு சொன்னது திருக்குறள். அதில் யாகவராயினும் நாகாக்க என்று வள்ளுவர் கூறியிருப்பார். அந்த சொல் வலிமை குறித்து சொல்லும்போது, தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு என்று, தீயினால் சுட்ட புண் ஆறினாலும் அந்த புண்ணினால் ஏற்பட்ட தழும்பு மறைவதில்லை. அதுபோல கடும் சொற்களால் ஒருவர் மனம் புண்படுத்தப்பட்டால் அது ஆறுவதில்லை என்று வள்ளுவ பெருந்தகை கூறியிருப்பார். வாய் இருக்கு என்பதற்காக வாயில் வந்ததையெல்லாம் பேசுவது பண்பாளனுக்கு அழகல்ல. நிதானத்தோடு பேச வேண்டும். எத்தனையோ நல்ல உறவுகள் கடும் சொற்களால் பிரிந்து பரம்பரை பகையாளர்களாகவே மாறியிருக்கிறார்கள். பெரும்பான்மையான பேர் தன்னிடம் பணம் இருக்கின்றது, அதிகாரம் இருக்கின்றது, பதவி இருக்கின்றது என்று பேசி அடுத்தவரை சாகடித்து விடுகிறார்கள். இன்னொன்று, விளையாட்டாக பேசுகிறேன் என்று மனதை காயப்படுத்துவார்கள். விளையாட்டுக்கு கூட பிறரை வார்த்தைகளால் காயப்படுத்தாதீர்கள். குத்தி பேசுவது, கிண்டலாக பேசுவது, ஆணவமாக பேசுவது, அதிகாரமாக பேசுவது, அலட்சியமாக பேசுவது, இதையெல்லாம் தவிர்த்து முருகப்பெருமானின் அழகிய முகம் போல அழகாக பேசுங்கள், அன்பாக பேசுங்கள், அக்கறையோடு பேசுங்கள், இனிமையாக பேசுங்கள், இதயம் குளிர பேசுங்கள். இறைவன் உங்களோடே இருப்பார்.